ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஓ தரப்புல இருந்து வெளியிட்டுள்ள 2 முக்கியமான சர்க்குலர் பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. சரி வாங்க, அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதலாவது சர்க்குலர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த சர்க்குலர் வெளியிட்ட டேட் பார்த்தீங்கன்னா 12 ஜூன் 2024. ஆன்லைன் மூலமாக 13ஆம் தேதி அன்னைக்கு இந்த சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. சப்ஜெக்ட் பாருங்க, டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் COVID-19 அட்வான்சஸ் அண்டர் பேரா 68 எல் ஆஃப் 3 ரிகார்டிங். அதாவது நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அட்வான்ஸ் அமௌண்ட் அப்ளை பண்ணும்போது அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இல்னஸ், மேரேஜ், இந்த மாதிரி ஹவுஸ் பில்டிங், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அதில் முக்கியமாக நம்ம நிறைய எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணி எடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா COVID-19 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன், அவுட் பிரேக் ஆஃப் பேண்டமிக் COVID-19 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ அந்த ஆப்ஷன் மூலமாக எல்லாருமே நிறைய அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணியிருந்தோம். அது ஃபர்ஸ்ட் வேவ்லையும் சரி, செகண்ட் வேவ்லையும் சரி. ஸோ இரண்டாவது கோவிட் அலையிலையும் நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீக்கிட்டாங்க. ஸோ இந்த அவுட் பிரேக் ஆஃப் பேண்டமிக் COVID-19 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. ஏன்னா இப்போ நோ மோரியா பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ COVID-19 இப்போ எதுவுமே இல்லாத காரணத்தினால இந்த COVID-19 அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ் வித்ட்ராவல் பண்ணுறதுலேருந்து எடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணணும் அப்படின்னா இல்னஸ், மேரேஜ், ஸோ இது போன்ற பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் போய் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் சர்வீசஸில் போயிட்டு அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுல பர்பஸ் ஆஃப் விச் அட்வான்ஸ் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு இருக்கும். இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், அந்த அவுட் பிரேக் ஆஃப் பேண்டமிக் COVID-19 அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து தூக்கிட்டாங்க. ஜஸ்ட் நேச்சுரல் கலாமிட்டிஸ், இல்னஸ், பவர் கட், மேரேஜ், ஹையர் எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு டக்குன்னு அமௌண்ட் 3 நாளுக்குள்ளே வேணும் அப்படின்னா நீங்கள் இல்னஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் பயன்படுத்தி அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஆப்ஷன்லாம் ஏற்கனவே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஏற்கனவே தூக்குனது வந்து ஃபர்ஸ்ட் வேவ் COVID-19 ஃபர்ஸ்ட் வேவ் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இந்த அவுட் பிரேக் ஆஃப் பேண்டமிக் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தூக்குனாங்க. இப்போ வந்து ரெண்டாவது வேவ்ல வந்த COVID-19க்கான அந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் அவுட் பிரேக் ஆஃப் பேண்டமிக்கை இப்போ வந்து தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முதல் இன்ஃபர்மேஷன். ரெண்டாவதா ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், யாருடைய யூஎன் கோட்லாம் ஆதார் கார்டு லிங்க் ஆகலையோ அவங்களுக்கு வந்து கடைசி டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த டேட்குள்ளார கட்டாயமா ஆதார் கார்டு கூட யூஎன் நம்பர் கூட ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியிருக்கணும். ஸோ இது முழுக்க முழுக்க யாருடைய ரெஸ்பான்ஸு, ஸோ இதை பற்றின ஒரு சர்க்குலர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். இந்த சர்க்குலர் அப்ரூவ் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 5/6/2024. ஆனால் நேற்றைய தினம் தான் இந்த சர்க்குலர் வந்து ஆன்லைன் மூலமாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது mandatory Aadhaar seeding with UN of EPF members for filling of ECR extension up to 30/6/2024. அதாவது எம்ப்ளாயர் தரப்புல இருந்து, உங்க கம்பெனி தரப்புல இருந்து எலக்ட்ரானிக் ரிட்டர்ன் சலான் வந்து ஃபைல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ எலக்ட்ரானிக் சலான் கம் ரிட்டர்ன். இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை பிஎஃப் ஆஃபீஸில் பே பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக பே பண்ணலாம். அதுக்கு வந்து இசிஆர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இசிஆர் வந்து ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா கட்டாயமாக அந்த பிஎஃப் மெம்பர்னுடைய யூஏஎன் நம்பர் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணியிருந்தா மட்டும் தான் இசிஆர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி இது வரைக்கும் லிங்க் பண்ணாதவங்களுக்கு ஒரு கடைசி டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த டேட் பார்த்தீங்கன்னா 30/6/2024. ஸோ இந்த டேட்டுக்குள்ளார எல்லாருமே வந்து யூஎன் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஸ்பெஷலாக வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்படிலாம் அப்படி இருக்க பாருங்க, பிடி மேக்கிங், பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸு, ஸோ இதில் நிறையா வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த டேட்ஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து கடைசி ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த டேட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளார யாருடைய யூஎன் கோட்லாம் ஆதார் கார்டு லிங்க் ஆகலையோ அவங்க எல்லாருமே கட்டாயமாக லிங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஜோனல் அண்ட் ரீஜனல் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்தந்த எம்ப்ளாயருக்கு டைரக்டாவோ அல்லது இன்டைரக்டாவோ அவங்கள வந்து யூஎன் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ண சொல்லிடுங்க. ஸோ இது ஒரு ஸ்பெஷல் டிரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுங்க, ஒரு கேம்ப் வந்து நடத்துங்க அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 100% வந்து அச்சீவ் ஆயிடணும். எல்லா எம்ப்ளாயினுடைய ஆதார் கார்டு வந்து யூஎன் நம்பர் கூட லிங்க் பண்ணியிருக்கணும். அதற்கான கடைசி தேதி 30/6/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அட்மோஸ்ட் ப்ரியாரிட்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பழைய பிஎஃப் அக்கௌண்ட் கூட இது வரைக்கும் அந்த ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணல அப்படின்னா பர்டிகுலராக எந்த எம்ப்ளாயரோ அந்த எம்ப்ளாயரை போய் காண்டாக்ட் பண்ணுங்க. எம்ப்ளாயர்னா யாரு, நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட HR போய் காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்க மூலமா உங்களுடைய யூஎன் கூட ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.